வணக்கம். ஒருவர் வாழ்க்கையை சலித்துக் கொள்கிறார், மற்றொருவரோ வாழ்க்கையை மிக அற்புதம் என்கிறார். ஒருவர் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் வாழ்க்கை உண்மையில் தொடங்குகிறது. ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? ஒரு மரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதன் கிளைகளையும் இலைகளையும் பழங்களையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த மரத்தின் உண்மையான வலிமை எங்கே இருக்கிறது? மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வேர்களில். அந்த வேர்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வேர்கள் தான் புயலை எதிர்த்து அந்த மரத்தை நிலைநிறுத்துகின்றன. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். மக்கள் உங்கள் வெற்றியை மட்டுமே பார்ப்பார்கள், ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான தோல்விகளையும் கண்ணீரையும் அமைதியான பல போராட்டங்களையும் யாரும் பார்க்க மாட்டார்கள். அதனால் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி காலம் இருக்கிறது. ஒரு விதை விதைக்கப்பட்ட மறுநாளே மரமாக மாறாது. முதலில் அது மண்ணுக்குள் மறைந்து விடுகிறது. அதை பார்த்து யாராவது அந்த விதை அழிந்துவிட்டது என்று நினைக்கலாம், ஆனால் உண்மையில் அது அழியவில்லை. அது வளர தயாராகி கொண்டிருக்கிறது. அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும் காலம், எதுவும் நடக்காத காலம், முன்னேற்றம் இல்லாத காலம் என்று நீங்கள் நினைப்பது உண்மையில் உங்கள் வாழ்க்கை உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தும் காலமாக இருக்கலாம். நாம் பெரும்பாலும் ஒரு தவறை செய்கிறோம். நமது வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடுகிறோம். அவருக்கு வேலை கிடைத்து விட்டது, அவர் தொழிலில் முன்னேறிவிட்டார், அவர் வீடு வாங்கிவிட்டார், அவர்கள் வெளிநாடு சென்று விட்டார்கள். அப்படி ஒப்பிட ஆரம்பித்தவுடன் நம்முடைய மன அமைதி மெதுவாக நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு கடிகாரமும் ஒரே நேரத்தை காட்டினாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரே வேகத்தில் நகராது. உங்கள் பாதை உங்களுடையது, உங்கள் நேரம் உங்களுடையது, உங்கள் பயணம் உங்களுடையது. அதை வேறு யாருடைய பயணத்துடன் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திறமை மட்டும் போதாது, அமைதியும் பொறுமையும் ஒழுக்கமும் தேவை. பலர் தங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் போவதற்கு காரணம் திறமை இல்லாததனால் அல்ல, தொடர்ந்து முயற்சி செய்யும் பொறுமை இல்லாததால். பொறுமை இல்லாதவர்களிடம் இருந்து வெற்றி விலகி செல்கிறது. ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது முதல் அடி வைத்தவுடனே சிலை உருவாகாது. நூற்றுக்கணக்கான அடிகள் விழும், ஆனால் கடைசி அடி விழும்போதுதான் சிலை உருவானது என்று உலகம் பார்க்கும். உலகம் கடைசி அடியை மட்டுமே பார்க்கிறது. ஆனால் அந்த கடைசி அடிக்கு பின்னால் இருந்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் அந்த வெற்றியின் ஒரு பகுதிதான். அதனால் உங்கள் சிறிய முயற்சிகளை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் படிக்கும் ஒரு புத்தகம், இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு புதிய திறன், இன்று நீங்கள் கடைபிடிக்கும் ஒரு நல்ல பழக்கம், இவை அனைத்தும் சேர்ந்து நாளைய பெரிய வெற்றியை உருவாக்குகின்றன. ஒரு நாள் வாழ்க்கை திடீரென்று மாறிவிடாது, ஆனால் நீங்கள் தினமும் மாறினால் ஒரு நாள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அதனால் இன்று உங்களிடம் நான் கேட்க விரும்பும் ஒரு கேள்வி: நீங்கள் நேற்று இருந்த மனிதரை விட இன்று ஒரு சதவீதமாவது முன்னேறி இருக்கிறீர்களா? அதற்கான பதில் ஆம் என்றால் நீங்கள் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடிப்பது தோல்வி அல்ல, அவனுடைய பயம்தான். நாம் பிறக்கும் போது பயத்துடன் பிறப்பதில்லை. நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுந்தோம்? 100 முறை விழுந்தாலும் மீண்டும் விழுந்தோம். போது என்னால் நடக்க முடியாது என்று யாரும் முடிவு செய்யவில்லை. ஆனால் வயது அதிகரிக்க தோல்வியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறோம். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? நான் தோற்றுவிட்டால், நான் அவமானப்படுவேனா? என்னுடைய முயற்சி வீணாகிவிட்டால்? இந்த கேள்விகள் தான் நம்மை நிறுத்துகின்றன. உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பெரும்பாலான போர்கள் வெளியே நடப்பதில்லை, அவை அனைத்தும் நம் மனதிற்குள்ளே நடக்கின்றன.